அதிமுகவை காலி பண்ணதுக்கு தான் இதை எடுக்கிறாரு சீமான். ஐயா எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், உங்களுக்கு வன்னியர் ஓட்டு தவிர மற்ற ஜாதி ஓட்டு, குறிப்பாக பறையர் ஓட்டு உங்களோட அரசியலுக்கு வரக்கூடாது. அதை சீமான் கன்சால்டேட் பண்ணதுக்கு தான் சீமான் எடுக்கிறாரு. சீமான் அதில் நியாயத்தை சொல்லி தான் எடுக்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லி நான் தலித்ஸ், அதாவது அட்டவணை பிரிவு அல்லாத மக்களுக்கும் உள்ள இதை பேசி தான் அதை எடுக்கிறாரு. ஆனால் அதிமுக தான் அதில் ரவிக்குமார் சொன்ன மாதிரி அதிமுக தான் அதில் இது ஒரு ஜாதி கட்சியாக போயிட்டு அதிமுகங்கிறது தான் அதை சொல்கிறாரு. சீமான் தான் நம்ம கூட நிற்கிறாரு, பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் விஜய். அதெல்லாம் பான் ஃபைட்டர்ஸால் தான் அதை எடுத்து நிற்க முடியும். உங்களாலெல்லாம் இந்த ஊரில் போய் அட்டவணை பிரிவு மக்கள் இது கோயிலுக்குள்ள நுழையெல்லாம் போராட்டம் நடத்த முடியாது. சினிமாவில் அது ரீல், கற்பனை, ஏட்டு சுரக்கா, அதில் நீங்கள் பண்ணிடுவீங்க. நிஜத்தில் விஜயால் பண்ண முடியாது. நிஜத்தில் சீமானால் தான் திரௌபதி அம்மன் கோயிலில் பறையர் சமூக மக்கள் நுழையிறதுக்காக போர் புரிய முடியும். அதை சீமான் போர் புரிகிறது அந்த மக்களுக்கு தெரியும். பறையர்கள் இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி, தங்களுக்காக யார் நிற்கிறா, யார் பெருசாக நிற்கிறான்னு தெரியும். இன்னும் சொல்கிறோம், நான் களத்திலிருந்து வந்தவங்கனால சொல்கிறேன், களத்தில் நின்னதில் சீமான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த 16% வாக்குங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக 16%க்கு மேலே வாக்கு ஈரோடு கிழக்கில் நின்னதாலே அவருக்கு உருவாயிட்டு. இதை இனிமே யாரும் தடுத்துட முடியாது. அது வெளிப்பட்டு தான் தீரும். ஈரோட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே ஒட்டுமொத்த தமிழகத்திலே அது வெளிப்பட்டு தான் தீரணும். ஏன்னா நீங்கள் நின்றுக்கணும். அண்ணாமலே அதை உணர்றாரு. ஸோ அந்த இது பெரிய ப்ளஸ்ஸாக தான் சீமானுக்கு வரும். களத்தில் நிற்கிறது தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. கொங்கு மண்டலத்தில் களத்தில் நின்றதுனால இம்மீடியட்டாக கொங்கு மண்டலத்துக்குள்ளே அது பெரிய ரிஃப்ளெக்ஷனாக அவருக்கு கிடைக்கும். நிச்சயமாக சீமான் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாம் தமிழர் கேடர்ஸை கொண்டு இறக்குனார். சீமான் பாஜக மிஞ்சிட்டார். நான் யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் குறை சொல்வதுக்கோ விரும்பலை. யதார்த்த ரிசல்ட்டு சீமான் தேசிய கட்சியான ஆளுங்கட்சியான பாஜகவை மிஞ்சிட்டாரு ஆர்கே நகரில். இதையும் மீண்டும் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம், ராஜகோபாலன்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சகோதரர்கள் தான், பட் உண்மையை பேரை சொல்லி சொன்னால் தான் உண்மை உரைக்கும் நிறைய பேருக்கு. அடுத்து மக்களவை தேர்தல், பிஜேபி எடப்பாடி கூட சேர்ந்து 3.7 எடுத்தாங்க. சீமானை விட 0.1% பிஜேபிக்கு ஓட்டு குறைவு. வரலாறு உண்மை. ஜேவிசி ஸ்ரீராம், ராஜகோபாலன்ஜி, ரங்கராஜ் பாண்டே உண்மை. ஒத்துக்கிறீங்களா, ஒத்துக்கலையா? இதெல்லாம் ஒன்றும் தெரியாது சொன்னா பொண்ணு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். மோசடி வேலைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. சார், மே 18 நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக மாவீரர் நாள் அனுசரிக்கப்படுது. அது இந்த முறை கோயம்புத்தூரில் வைத்து நடக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாயிருக்கு. அந்த பகுதி அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு இந்த கூட்டம் நடத்துவதற்கு எந்த அளவுக்கு பெரிய சாதகமாக அமையும்? இந்த கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் ரீதியாக எந்த மாதிரி தாக்கத்தை கொடுக்கும்? ஈரோடு கிழக்கு களத்தில் எல்லாரும் வெளியேறினது சீமானுக்கு பெரிய பூஸ்ட். அந்த பூஸ்ட்டு கொங்கு மண்டலத்தில் கிடச்சிருக்குது. அதை கொங்கு மண்டலத்தில் அதை தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக உள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீது அபிமானிகள், தமிழீழ ஆதரவாளர்கள் எல்லாமே குவிவாங்க. சீமானுக்கு அந்த கூட்டம் ஒரு பெரிய வெற்றியாக இருக்கும். டிசிப்ளின்டாக இருக்கும். ஒரு நோக்கத்தோட பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் சொல்கிறார்ல, வியாபாரம்னு, வியாபாரம் அங்கே கூட்டணி, இங்கே கூட்டணி, அங்கே ஆட்சியில் பங்கு, அதில் பங்கு, சிஏக்கு ஆதரவுன்னு சொன்னால் காங்கிரஸ் வந்துடுவான். திருமாவளம் அம்பேத்கர் புத்தக விழான்னா திருமாவளம் வந்துடுவாப்பில். ஒரு கூட்டணி அரசியல், ஒரு அவியலை போட்டு ஒரு வியாபாரத்தை பண்ணிடலான்னு நினைக்கக்கூடியவரல்ல சீமான். 234 தனிச்சு போட்டின்னு டிக்ளேர் பண்ணிட்டார். திருச்சி கூட்டத்தில் தெளிவாக பண்ணிட்டார். ஏபிசிடி எதிர்ப்பு. ஏ ஏடிஎம்கே, பி பிஜேபி, சி காங்கிரஸ், டி டிஎம்கே 4 வரையும் எதிர்ப்புங்கிறத அவர் பண்ணிட்டார். திருச்சி கூட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டார். இப்போது ரங்கராஜ் பாண்டேக்களும் மற்ற ஃபெலிக்ஸ் ஜெரால்டுகளும் தப்பாக பேசக்கூடாது. ரவீந்திரன் துரைசாமி சீமானை பற்றி பேசுகிறது தான் கரெக்டு. நாம் ஆசைக்கு தப்பாக பேசக்கூடாதுன்னு இந்த பக்கம் கூடிய ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் அந்த பக்கங்களுக்குள்ள ரங்கராஜ் பாண்டேயும் புரியணும், வரணும். என்ன பேசுகிறாருன்னு ஒருத்தரை பேசிக்கிட்டு தான் அவர் சொல்லணும். நாம் சொன்ன மாதிரி கொடநாடு கொலையை பற்றி பேசிட்டாரு, துப்பாக்கி அதை பற்றி பேசிட்டாரு, அதிமுக மந்திரிகள் ஊழலை பற்றி பேசிட்டாரு, பொள்ளாச்சி பாலியலை பற்றி பேசிட்டாரு. அப்போ எடப்பாடி பலகீனமாயிட்டார். எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கில் நிற்காத எடப்பாடி பழனிசாமியை நம்ம கமலஹாசனி தினகரனை தாண்ட மாதிரி அடுத்த ரவுண்டு தாண்டிடலான்னு அவர் தெளிவாக நம்புகிறார். இன்னும் சொல்லப்போனால் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமி நின்னா
23% வாக்கு எடுத்திருந்தவர் 18% போயிருப்பார். சீமான் 8.3% எடுத்திருந்தவர் 13.3க்கு வந்திருப்பார். ஸோ எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கொங்கு மண்டலத்திலே 5% தான் வித்தியாசம்னு தெரிஞ்சிருக்கோம். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற பகுதியில் எடப்பாடி விழுந்துட்டாரு, சீமான் எழும்பிட்டாருங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ எடப்பாடி விழுந்துட்டாருங்கிறத ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைன்னு ஆயிருமோங்கிறதுனால ஜேவிசி ஸ்ரீராம், ராஜகோபால், இவர் ரங்கராஜ் பாண்டே இவங்களால அதை தாங்க முடியல, மறைக்க பார்க்குறாங்க. டிஸ்ஆனஸ்டாக அவங்க இருக்கிறாங்க. நம்ம ஆனஸ்டாக அந்த இதை சொல்கிறோம். ஸோ எடப்பாடி களத்துக்குள்ளே வராமலே பலகீனப்பட்டுட்டார், விழுந்துட்டாருங்கிறத பறைசாட்டுறதுக்கு தான் கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர்லேயே அதை பண்ணுறாரு. சீமானுக்கு அது ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுக்குறோம். தொடர்ந்து தனிச்சு நிற்கிறனால தான் சீமான் வளர்றாரு. புலி தனியாக தான் வேட்டையாடும், 4 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போகாதுங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அவர் 4 பேரையும் எதிர்த்து 5வது முறை தனிச்சு நிற்கும் போது அதற்குன்னே ஒரு வாக்கு வலிமை கிடைக்கும். அதில் அவரோட அடிப்படை வேலுப்பிள்ளை பிரபாரனும் தமிழ் தேசியமும், அவரோட பேஸ் அடிப்படை உயிர் நாடி மூல விதை என் பயிர் நல்லா அது ஈழப்பிரச்சனையும் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜையும் அதை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அளவுக்கு கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கூட்டம் போடுறாரு. அது அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். காரணம், ஈரோடு கிழக்கில் அவர் சாதிச்சிட்டாரு. ஈரோடு கிழக்கில் 16% வாக்குங்கிறது மிகப்பெரிய சாதனை. விக்கிரவாண்டியில் 1% தான் கூடிச்சு. ஆனால் எடப்பாடியை எதிர்த்து அடித்து செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன பிறகு அவர் திப்புல் சுல்தானை புகழ்ந்து பழனி பாபாவும் பாரதியாரும் தமிழர் தான் சொல்லி 16% வாக்கு எடுத்துட்டார். ஸோ இந்த பகுதியில் இன்னும் நம்மளை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும், பலப்படுத்த முடியுங்கிறதுக்காக அவர் தெளிவாக கோயம்புத்தூரில் அந்த மாநாடை போட்டிருக்காரு. சார், இதில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரும்போது கூட கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் அந்த இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கா சார்? அப்படின்னா கண்டிப்பாக இதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நாடாளுமன்ற தேர்தல் நார்மலாக இருந்துச்சு, இடைத்தேர்தலில் மிகப்பெரிய அளவு. இதைத்தான் நான் தெளிவாக சொல்கிறேன். பல அரசியல் விமர்சகர்கள் சரியல்ல தெரிஞ்சு பேசலைங்கிறதுக்காக தான் ஷியாம் அண்ணன் பேர், இந்தியா டுடே மணி பேர், சகோதரர் குபேந்திரன் பேர், யார் மேலே வெறுப்போ புகையே கிடையாது. என் கருத்து உங்களுக்கு எட்டுதா அல்லது உங்களுக்கு ஏன் அந்த கருத்தில் கண்மூடித்தனமாக இருக்கிறீங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவர் விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூரில் நின்னதுனால தான் வளர்ந்தார், மக்களோட நின்னதுனால தான் வளர்ந்தார், களத்தில் நின்னதுனால தான் வளர்ந்துறாரு. களத்தில் நிற்கிறதோட வேலிடிட்டி என்ன, வெயிட்டேஜ் என்னன்னு ஜானாரிக்கு சாமி தெரியாது. களம் கண்டவர் இல்லை. களத்தை கண்டாலே அவர் பதறிட்டு போயிடுவார். களம் என்னன்னு பார்க்கக்கூடியவர் இல்லை. அப்போ சில அரசியல் விமர்சனம் களம் தெரியாதவங்களுக்கு அது புரியலை. நான் களத்திலிருந்து வந்தவனுங்கனால சொல்கிறேன். களத்தில் நின்னதில் சீமான் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த 16% வாக்குங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக 16%க்கு மேலே வாக்கு ஈரோடு கிழக்கில் நின்னதாலே அவருக்கு உருவாயிட்டு. இதை இனிமேல் யாரும் தடுத்துட முடியாது. அது வெளிப்பட்டு தான் தீரும். ஈரோட்டில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாகவே ஒட்டுமொத்த தமிழகத்திலே அது வெளிப்பட்டு தான் தீரணும். ஏன்னா நீங்கள் நின்றுக்கணும். இந்த அண்ணாமலே அதை உணர்றாரு. அண்ணாமலே அதை உணர்றாரு. ஸோ அந்த இது பெரிய ப்ளஸ்ஸாக தான் சீமானுக்கு வரும். களத்தில் நிற்கிறது தான் சீமானுக்கு ப்ளஸ்ஸு. கொங்கு மண்டலத்தில் களத்தில் நின்றனால இம்மீடியட்டாக கொங்கு மண்டலத்துக்குள்ளே அது பெரிய ரிஃப்ளெக்ஷனாக அவருக்கு கிடைக்கும். நிச்சயமாக. ஸோ இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான அரசியல் நகர்வு, விழுப்புரம் மேல்பாய் திரௌபதி அம்மன் கோவிலில் ஆலய நுழைவு போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி சீமான் அவர்கள் அறிவிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்து சமய நலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் ஒரு வாரத்தில் அந்த கோவிலில் பக்தர்கள் சென்று வழிபடலாம்ங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்கிறாங்க. இந்த விஷயம் அரசியல் கருத்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சிபிஎம் அதை எடுக்கல, சிபிஐ அதை எடுக்கல, விடுதலை சிறுத்தைகள் அதை எடுக்கல. ஆனால் ரவிக்குமார் அதை பற்றி பேசியிருக்கிறார். சகோதரர் ரவிக்குமார், மனச்சாட்சியோட சொல்லுங்கள், நீங்கள் அதை பேசுனீங்க. பாமகவோட மோசமான கட்சி அதிமுகன்னு சொன்னீங்க. இதுக்காக தானே சகோதரர் சொன்னீங்க? திருமாவளவன் அனுமதியோடு தானே சொன்னீங்க. அப்போ அதிமுகவை காலி பண்ணதுக்கு தான் இதை எடுக்கிறாரு சீமான். ஐயா எடப்பாடி பழனிசாமி, சிவி சண்முகம், உங்களுக்கு வன்னியர் ஓட்டு தவிர மற்ற ஜாதி ஓட்டு, குறிப்பாக பறையர் ஓட்டு உங்களோட அரசியலுக்கு வரக்கூடாது. அதை சீமான் கன்சால்டேட் பண்ணதுக்கு தான் சீமான் எடுக்கிறாரு. சீமான் அதில் நியாயத்தை சொல்லி தான் எடுக்கிறாரு. ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பசுமன் முத்துராமலிங்க தேவரை சொல்லி நான் தலித்ஸ், அதாவது அட்டவணை பிரிவு அல்லாத மக்களுக்கும் உள்ள இதை பேசி தான் அதை எடுக்கிறாரு. ஆனால் அதிமுக தான் அதில் ரவிக்குமார் சொன்ன மாதிரி அதிமுக தான் அதில் இது ஒரு ஜாதி கட்சியாக போயிட்டு அதிமுகங்கிறது தான் அதை சொல்கிறாரு. ரவிக்குமார் சொன்னது கரெக்டு. இது பாண்டேக்கு தெரியல, ஜேபிசி ஸ்ரீராமுக்கு தெரியல, ஐயா ராஜகோபாலுக்கு தெரியல, அதிமுக ஜாதி கட்சியாக போயிட்டுன்னு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு ரைட் திங்கிங் பீப்புளோட ஆதரவு பெருசாக வரும். பரையர் கன்சால்டேஷனை சீமான் முயற்சி பண்ணுறார். பரையர் கன்சால்டேஷன் சீமான் எப்படி முயற்சி பண்ணுறாருன்னா,
ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு. பொது தொகுதியில் 10-15க்கு மேற்பட்ட பறையர்களை சட்டமன்ற தொகுதியில் பெண்கள் ஆண்களை நிறுத்த இருக்கிறார். அடுத்து பஞ்சமர் நிலம் மீட்ப பறையர் சமூகம் சம்பந்தப்பட்ட அந்த இஷ்யூவை முன்னெடுக்கிறார். அடுத்து அவர் அட்டவணை பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ளொதுக்கீட்டில் உள்ள பாதிப்புக்கு சரி கட்டதுக்கு பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இதை யாருமே கேட்கல. ஒரு பிரைமரி பார்ட்டியாக நின்று இதை வைக்கிறாரு. இதை எடப்பாடி வைக்கல, இதை விஜய் வைக்கல, இதை பாஜக வைக்கல. சீமான் மட்டும்தான் பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. சீமான் மட்டும்தான் திரௌபதி அம்மன் கோயிலில் மேல்பாதி மங்கலத்தில் பறையர் சமூக மக்களுக்கு வழிபாட்டு உரிமையை மறுக்கக்கூடாதுன்னு இருக்கிறாரு. இதை மற்ற கட்சிகள் எதுவும் எடுக்கல, எடப்பாடி எடுக்கல. எடப்பாடி எதிராக இருக்கார். சிவி சண்முகம் எடப்பாடி தரப்பு எதிராக இருக்கிறாங்க, அவங்க எடுக்கல. அதைத்தான் ரவிக்குமார் சொல்கிறார். அடுத்து பாஜக எடுக்கல. அடுத்து விஜய் எடுக்கல. விஜய் இதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. விஜய்க்கு இதெல்லாம் என்னென்ன உள்ளொதுக்கீடு பற்றியே இன்னும் உள்ளொதுக்கீடு பற்றியே பேசலை. தெரியும் உள்ளொதுக்கீடு பற்றியெல்லாம் தெரியாதவர் இல்லை. ஒரு ப்ரொடியூசர், ஒரு நடிகருங்கும் போது எத்தனை கதாசிரியர்கள், எத்தனை மியூசிக்கல் டைரக்டர்கள், எத்தனை நடிகைகள், எத்தனை துணை நடிகர்கள், எத்தனை இயக்குநர்கள், எவ்வளவு அறிவுள்ளவங்கள்லாம் அவர் கூட பேசியிருப்பாங்க. நடிகர்கள்னால் நம்ம இழப்பமாக நினைக்க வேண்டாம், எவ்வளோ இன்டெலெக்சுவல் ஆக்ட்ரஸஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது அவரும் ஒரு 2 டைரக்டருக்கு மகன், பணக்கார பிள்ளை, நல்ல பெரிய நிறுவனங்களில் தான் படித்து வந்திருப்பார். அவருக்கு தெரியாதுன்னெலாம் நம்ம சொல்ல விரும்பலை. இதுக்குள்ளே போனால் நம்ம அடிபட்டு போவோம், சினிமா பாதிப்போம். சீமான் சொல்லலாம் தமிழர்னு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு. நம்மளே அதை சொன்னால் அருந்ததியர்கள் படம் பார்க்க மாட்டான், மடிகாஸ் படம் பார்க்க மாட்டான், மற்ற ஸ்டேட்டில் படம் ஓடுறது பாதிச்சிடும். நம்ம அதை சொல்ல முடியாது. எடப்பாடி கூட கூட்டணி போகிறதும் முயற்சியும் பாதிக்கும்னு அவர் அதை சொல்ல மாட்டார். அதே மாதிரி மேல்பாதி மங்கலத்திலையும் ரவிக்குமார் சொல்கிற மாதிரி அதிமுக தலைவர்களே படுமோசமாக இருக்காங்க, பாமகவோட மோசமாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை பேசினாலும் அதிமுக கூட்டணி வாய்ப்பு பெயரும்னு அவர் நிற்பார். இன்எலிஜிபிள் விஜய் தானே. 239 கேண்டிடேட்டே கமல்ஹாசன் மாதிரி எலிஜிபிளாக போடாதவர் 234 எங்கே எலிஜிபிளாக போட்டுக்கிட போகிறாரு. ஸோ இவர் சீமானை தவிர மற்ற கட்சிகள் அதுக்குள்ளே இல்லை. ஸோ சீமானுக்கு இது பறையர் கன்சால்டேஷனை பெரிய அளவு கொடுக்கும். பொதுத்துறையில் ஆதித்தமிழர், பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்கறது, கோயில் ஆலய நுழைவு போராட்டம், இது எல்லாமே பறையர் சமூக சென்றிக்காட்டு. இன்னைக்கு பறையர் இருக்க பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் எங்கேயோ போயிட்டு பர்த்ரேட் பறையர் சமூக சகோதரர்கள்ட்ட அதிகம். வட தமிழகத்திலலாம் பறையரை மீறி யாரும் ஜெயிக்க முடியாது. சிவி சண்முகமும் ஜெயிக்க முடியாது. பறையர் சமூகத்தை மீறி சிவி சண்முகம் ஜெயிக்க முடியாது. அப்போ இன்னைக்கு பறையர் சமூக இஷ்யூவை சிவி சண்முகம் எடுக்கல, எடப்பாடி எடுக்கல, சீமான் தான் எடுக்கிறாருன்னா பறையர் சமூகத்துக்கு தெரியும் இவங்கெல்லாம் வேற ஏதோ பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு. சீமான் தான் நம்ம கூட நிற்கிறாரு, பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் விஜய். அதெல்லாம் பான் ஃபைட்டர்ஸால் தான் அதை எடுத்து நிற்க முடியும். உங்களாலெல்லாம் இந்த ஊரில் போய் அட்டவணை பிரிவு மக்கள் இது கோயிலுக்குள்ள நுழையெல்லாம் போராட்டம் நடத்த முடியாது. சினிமாவில் அது ரீல், கற்பனை, ஏட்டு சுரக்கா, அதில் நீங்கள் பண்ணிடுவீங்க. நிஜத்தில் விஜயால் பண்ண முடியாது. நிஜத்தில் சீமானால் தான் திரௌபதி அம்மன் கோயிலில் பறையர் சமூக மக்கள் நுழையிறதுக்காக போர் புரிய முடியும். அதை சீமான் போர் புரிகிறது அந்த மக்களுக்கு தெரியும். பறையர்கள் இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி, தங்களுக்காக யார் நிற்கிறா, யார் பெருசாக நிற்கிறான்னு தெரியும். இன்னும் சொல்கிறோம், இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய சீமான் கண்டிப்பாக வீழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய, பலகீனமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்காகலாம் இல்லை. அவர் எடப்பாடியை வீழ்த்தி மேலே வர முடியும்னு தான் இந்த இஷ்யூலாம் எடுக்கிறாரு. ஏர்போர்ட் மூர்த்தியும் இதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவார் நான் கருதுகிறேன். நிச்சயமா சார். சார் இப்போ இந்த விஷயத்தில் பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக சீமான் இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பினர் சீமான் அவர்கள் எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக எதிர்ப்பு தரப்பில் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தாரு, சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்துறாருன்னு எதிர்த்தரப்பு சொல்லத்தானே செய்வாங்க. அது சொல்கிறது அரசியல் தரப்பில் யார் முகம் காட்டி சொல்லிடுவாப் இல்லையா? ஜான ஆரோக்கியசாமியால் விஜய் எல்லாருக்கும் பொதுவானவர். ஏன்னா ஒருத்தன் பேசுவானே, விஜய் அண்ணா பொதுவான விஜய் அண்ணா தானே, அப்போ இது சரியா தப்பான்னு விஜய் அண்ணாவை சொல்லுங்க, சொல்லிடுவாரா விஜய் அண்ணா? அதெல்லாம் கரஜீசாவில் ஒரு வாரியர் தன்மை உள்ள ஒருத்தன் தாழ கிடப்பாரு, தற்காப்பதே தர்மங்கிற எண்ணம் கொண்ட ஒருத்தனால தான் அது செய்ய முடியும். பிறவி கோளைகளால் எதிர்ப்பு வருமானு நினைக்கிறவனாலாம் அது முடியாது. விஜய் அண்ணாவால் அது முடியாது. சீமானால தான் இது முடியும்.
ஸோ சீமான் அது பண்ணுறாரு, செய்கிறாரு. எதிர்ப்பு வந்து ரவிக்குமார் சொல்கிற மாதிரி அந்த தரப்பு தான் எதிர்க்கணும். யார் எதிர்க்க வரான்னு பார்ப்போம். சீமான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடியவர் இல்லை. உன்னையாடா அடிக்க சொன்னேன், பறையதானாடா அடிக்க சொன்னேன் கேட்டவர். ஸோ அதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. நியாயம் இருக்குன்னு நினைக்கிறாரு, போகிறாரு. நிச்சயமா. ஸோ அந்த இடத்துக்குள்ள எல்லா தமிழ் ஜாதியும் அதில் ஒன்றுபட்டு நிற்கணும்னு சீமான் கருதுறாரு. நிச்சயமா சார். நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க, கடந்த காலத்தில் சீமான் அவர்கள் 2 முனை கத்தியை கூட சில சமயம் பிடிப்பாங்க. குறிப்பாக அந்த பஞ்சமரல மீட்பு விவகாரத்தில் ஒரு தரப்பினர் வந்து ஆதரவாக இருந்தாலும் இன்னொரு தரப்பு எதிர்ப்பாங்க தெரிஞ்சதுக்கப்புறமாவும் நியாயத்தின் பக்கம் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அவரோட ஸ்டாண்ட் எப்பவுமே அப்படி தான் இருந்திருக்கா? இப்பவும் அப்படி தான். இதுலேயும் எதிர்ப்பு வருமே சீமானுக்கு. அதான் என்னோட கிராமத்தில் உள்ள ஒரு பிராமண சமூக சகோதரர் அவர் அதான் சொன்னார். சீமான் போல்டா பண்ணுறாரு, நான் தமிழன்னு நினைக்கக்கூடிய வன்னியர்லாம் எனக்கு ஓட்டு போட்டால் போதும். நான் தமிழன்னு நினைக்கக்கூடிய வன்னியர்கள்லாம் நான் ஓட்டு போட்டால் போதும். நான் ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு பறையர் சமூகத்துக்காக நிற்கிறது சரின்னு நினைக்கிற வன்னியர் மட்டும் எனக்கு ஓட்டு போட்டால் போதும்னு சீமான் போல்டா நிற்கார் சார். இது பெரிய போல்டு ஸ்டெப்பு, சீமானை பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்தோன்னு கிராமத்திலேருந்து ஒரு பிராமண சமூக சகோதரரை எனக்கு பதிவு போட்டிருக்காரு. சார், அதே மாதிரி சாதி வாரி கணக்கெடுப்பு விஷயங்களில் வன்னியர் சமூகத்தினர் பலரும் சீமானவரை ஆதரிச்சு வச்சு நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த வன்னியர் சமூகம் சீமானவர்களை வந்து எப்படி பார்க்குறாங்க சார்? வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாமக தான் மெயினாக. பாமக தான் மெயின், டாக்டர் ஐயா. அடுத்து அதிமுக வன்னியர் கட்சி மாதிரி தான் இருக்குது. திமுகவிலும் வன்னியர்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து வேல்முருகன் இருக்காப்புல. வன்னியர் சமூகம் அந்த தமிழ் தேசிய சென்டிமெண்ட் உள்ள கலியபெருமாள், பொன்பரப்பி தமிழரசன், வீரப்பன், இந்த மாதிரி ஆனைமுத்து இடஒதுக்கீட்டுக்கு சாதனை படைச்சவருன்னு வன்னியர் அடையாளங்களை சீமான் தூக்கி நிறுத்துறதுல தமிழ் தேசிய உணர்வு கொண்ட வன்னியர்கள் தான் சீமான் பின்னாடி வருவாங்களே தவிர அரசியல் அதிகாரம்ங்கிறது வன்னியர்களுக்கு வந்து இந்திய தினத்தில் வேறு எந்த ஜாதியை விடவும் வன்னியர்களுக்கு அரசியல் அதிகாரம் ஜாஸ்தி தான் இருக்குது. என்றைக்கும் வன்னியர் ஜாஸ்தி, நம்ம அதையும் மறுக்க முடியாது. 13% மேலே இருக்காங்க. 1931 சென்சஸ் 17ன்னு சொல்கிறாங்க. அந்த எண்ணிக்கையை பார்த்தா அது பெருசு. நம்ம நியாயத்தை மனசார சொல்லக்கூடியவங்க 17ன்னு சொல்லுதா பிரிட்டிஷ் சென்சஸ்ஸு. ஸோ பட் அவங்கள்ட்ட இன்னைக்கு வந்து அதிமுக வன்னியர் கட்சி 10.5 எடப்பாடி பழனிசாமி கொடுத்தவர். இன்னும் டாக்டர் ராமதாஸ் கூட்டணி தான் முயற்சி பண்ணுறாரு. பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணல. ரங்கராஜ் பாண்டே பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணல. ஜேவிசி ஸ்ரீராம் பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணல. ஐயா ராஜகோபாலன் அவர்களே டெல்லியில் போய் பார்த்துட்டாரு. அது வெளிப்படையாக நடந்துட்டு கமிட் ஆகிட்டாருன்னு தான் எடுத்துக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே பாமக இருந்தால் தான் எதிர்க்கட்சி தலைவராக வர முடியும், எடப்பாடியில் ஜெயிக்க முடியும்னு எடப்பாடி நினைக்கிறாரு. ஸோ அவர் 10.5 கொடுத்தவர், 10.5 கேட்டவர் டாக்டர் ஐயா. வன்னியருக்கு உறுதியானவர். 5 எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், அவர் பிற ஜாதிகளாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியர். அவரை வந்து மந்திரி ஆக்கிட்டார். நான் சொன்னேன் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை ஸ்டாலின் அமைச்சராக்குவாருன்னு சொன்னேன். அவரும் ப்ரோ வன்னியராட்டு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனை மந்திரி ஆக்கிட்டார். அதுக்கு பிறகு ராஜ்சபா மெம்பர், அவரை வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் லட்சுமணன், இவரை தோக்கடிச்சவர். சிபி சண்முகத்தை தோக்கடிச்சவர். பிற ஜாதிகள் ஆதரவில் சிபி சண்முகத்தை தோக்கடிச்சவர். நாளைக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய அராஜக அரசியலுக்கு எதிராக அந்த இது நடக்க வாய்ப்பு இருக்குது. சிவி சண்முகம் ஐயா அவர்களே, அவர் வந்து மாவட்ட செயலாளராக போட்டு விட்டுட்டாங்க. சிவி சண்முகம் எங்கே நின்னாலும் அவர் அல்லது ஒரு பவர்ஃபுல் வன்னியர் தான் அங்கே நிற்பாங்க. தென் இவர் துரைமுருகன் பொதுச் செயலாளர், ஆண்டிமன சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், இங்கே நிறைய மாவட்ட செயலாளர் சேகர், மூர்த்தி, இந்த மாதிரி நிறைய எல்லாம் மாவட்ட செயலாளர். அதெல்லாம் அதுவும் அவங்களும் வன்னியர், ப்ரோ வன்னியர் தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. ஸ்டாலின் பாமகவை சேர்க்காதது எங்ககிட்ட இருக்கிற வன்னியருக்கு நாங்கள் டிக்கெட் கொடுத்தாகாண்டாமா? நிச்சயமா ஏற்கனவே எங்கிட்ட இருக்காங்க, ஃபோர்ஸ் இருக்காங்க. அவங்க சத்ரியன் சுதா அவங்க அந்த கூட்டணியில் இருந்து மயிலாடுதுறையில் கேண்டிடேட் ஆனாங்க. அவர் விநாயகத்தோட பேரன் விஷ்ணு பிரசாத், வந்தவாசி கிருஷ்ணசாமியோட சன், அவர் கடலூர்லேருந்து எம்பி ஆனார். ஜெகத் ரட்சகன். ஸோ அவங்களும் வந்து ப்ரோ வன்னியர் இதுதான் அவங்க. திமுகவே ஒரு ப்ரோ வன்னியர் பண்ணி ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் வச்சிருக்கும் போது, ஆனாலும் பாமக தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்த இதை 3 பேரும் இருக்காங்க. ஸோ வன்னியர் ஓட்டுக்கு அதிகாரத்தை மையமாக வச்சு 3 பேர் இருக்காங்க. தம்பி வேல்முருகனும் இருக்கிறான். குரு குடும்பம் இருக்காங்க, விருதாம்பிகை, மனோஜ். ஏன்னா பெருத்த சமூகங்கிறதுனால நிறைய தலைவர்கள் நிறைய குரூப் இருப்பாங்க. ஸோ சீமானுக்கு வன்னியர் மத்தியில் இருந்து தமிழ் தேசிய உணர்வு உள்ள வன்னியர் தான் ஓட்டு போடுவானே தவிர சீமான் வன்னியருக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருவான்னு நினைக்கிற வன்னியர் ஓட்டு போட மாட்டான். சீமான் நாடாருக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருவான்னு நினைக்கிற நாடார் ஓட்டு போட மாட்டான். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தரைகளுக்கு காமராஜ் சொன்ன மாதிரி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு நினைக்கிற நாடார் தான் சீமானுக்கு ஓட்டு போடுவான். அதிகாரம் நாடார்களுக்கு வந்து மோடி கொடுக்குறாரு, ஸ்டாலின் கொடுக்குறாரு. அப்போ சீமான் அதிகாரம் என்னத்தை கொடுத்துட முடியும் பெருசா? ஸோ சீமானை பொறுத்தவரையில் வன்னியர்னாலும் சரி, நாடார்னாலும் சரி, கொங்கு வேளாளர்னாலும் சரி,
அவங்க தமிழ் தேசிய அடையாளம் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிறதுல அந்த புள்ளியில் தான் வருவாங்க. பறையர், வண்ணார், நாவிதர், குயவர், வலையர், முத்தரையர், செங்குந்தர் இவங்கெல்லாம் சீமான் எழும்புனா நம்மளும் உயர்ந்தரலாம், சீமானால நமக்கு அதிகாரம் கிடைக்கும். இவங்கெல்லாம் தான் இப்போ சீமானுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, இவங்க தான் பேக்கிங் கம்யூனிட்டியாக வர முடியும். 100% கம்யூனிட்டி தான். ஏற்கனவே அரசியல் அதிகார பலம் கொண்ட வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு ஒன்றும் தமிழ் தேசிய ஆதரவு தான் இருக்கும். எடப்பாடியும் வேண்டாம், ஸ்டாலின் வேண்டாம்னு சொல்லக்கூடியவங்களும் சீமான் ஆதரிப்பாங்களே தவிர அதிகாரம்ங்கிற அடிப்படையில் அதிகாரம் நமக்கு போதாதுன்னு நினைக்கக்கூடிய வண்ணார், நாவிதர், குயவர் அந்த போன்ற சமூகங்களும், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர் அவர்களும் இந்த பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற சமூகங்களும் தான் சீமான் ஆதரிப்பாங்க. இதை சீமான் அரசியல் அனுபவத்தில் அறிவில் புரிஞ்சுக்கிட்டார். முக்குலத்தோருக்கோ, நாடாருக்கோ, கொங்கு வேளாளருக்கோ, வன்னியருக்கோ சீமான் எதிரி அல்ல. இந்த 4 அரசியல் அதிகாரம் மிக்க சமூகங்களுக்கு சீமான் எதிரி அல்ல. ஆனால் அரசியல் அதிகாரமற்ற சமூகங்களை அரவணைச்சு தான் நம்ம அரசியல் சக்தியாக முடியும். அதற்கு போல்டாக நிற்க வேண்டிய இடத்துல நிற்கணும்னு சீமான் நிற்கிறாரு. இப்போ அப்படி எடுத்து தான் உள்ளொதுக்கீடா சார்? உள்ளொதுக்கீடு எதிரான ஸ்டாண்டா? அதே மாதிரி தான் உள்ளொதுக்கீடு. ஏன்னா அருந்ததியர் பக்கம் தான் ஸ்டாலின் நிற்கிறாரு. ஸ்டாலினுக்கு தான் அருந்ததியர் ஓட்டு போடுவாங்க. எடப்பாடியும் கொங்குல ஜெயிக்கிறதுக்கு அருந்ததியருக்காக நிற்கிறாரு. இவர் விஜய் அருந்ததியருக்காக நிற்கிறாரு. பிஜேபி உள்ளொதுக்கீட்டை கொண்டு வந்தவங்க. அப்போ நம்ம தான் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்காக நிற்கணும்னு அவங்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நிற்கிறார். இதெல்லாம் ஷியாமணனுக்கு தெரியுமா? குபேந்திரனுக்கு தெரியுமா? சவுக்கு சங்கருக்கு தெரியுமா? ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு தெரியுமா? ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியுமா? எனக்கு தெரியுது. மக்கள் மத்தியில் அந்த உண்மையை வைக்க வேண்டியது என் கடமை. மக்கள் முடிவெடுத்துட்டு போகிறான்னு நான் போயிட்டே இருப்பேன். மக்கள் சீமானுக்கு நமக்காக துணிச்சலாக நிற்கிறாங்கிறத ஆதரிக்க தான் செய்வான். இப்போ நீங்கள் சொன்ன சீமான் அவரோட பேக்கிங் கம்யூனிட்டி இவங்களிலிருந்து அதிகப்படியான வேட்பாளர்கள் 2026 சீமான் அவர்கள் போடுவார் நம்ம எதிர்பார்க்கலாமா? வேட்பாளர்கள் லிஸ்ட்டில் செங்குந்தர், உடையார், அகமுடையார், யாதவர், முத்தரையர் இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டியிலேருந்து அதிக அளவு வேட்பாளர் இருக்கும். ஏன்னா அதிமுக, திமுக முக்குலத்தோர், தென் வெள்ளாள கவுண்டர், நாடார், வன்னியர் இவங்கள தான் அதிக வேட்பாளராக போடும்போது சீமான் இந்த முறை அதிக வேட்பாளர் போடுவாப்பில். அதில் முக்குலத்தோர் வேட்பாளரை சீமான் காஸ்ட் நியூட்ரல் உள்ள ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துல போடலான்னு சொன்னால் அங்கே முக்குலத்தோருக்கு சீமான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார். ஏன்னா நாங்குநேரி முக்கியத்துவம் கொடுப்பாரு, ஸ்ரீவைகுண்டம், தென்காசியில் அவரோட முக்குலத்தோர் கேண்டிடேட் வெற்றி வாய்ப்பே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாட்டு கூட எனக்கு ஒரு பார்வையில் போலரைசேஷன் ஒரு டைப்பாக வந்தால் தென்காசி கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. 15 to 20% வாக்குக்கு மேலே உறுதியாக எடுக்க முடியும். ஈரோடு கிழக்கில் எடுத்த வாக்கைத்தான் எடுக்க முடியும்னு உறுதியாக சீமான் நம்புகிறார். மீண்டும் என் சகோதரர்கள் பேரை சொல்கிறேன். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ரங்கராஜ் பாண்டே, ஷியாமண்ணே, குபேந்திரன், தென் மணி, தென் பிரியன் சகோதரர்களே, சீமான் இதை உறுதியாக நம்புகிறாரு. நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக பேசி உங்கள் கிரெடிபிலிட்டியை கெடுத்துக்கிடாதீங்க. இந்த போலரைசேஷன் இப்படி வரும்போது சில இடங்களில் வெற்றி வாய்ப்பும் வரும்னு சீமான் நம்புறாரு. தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், சிவகங்கை போன்ற தொகுதிகளையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பும் இந்த இடங்களில் வரலாம். போலரைசேஷனில் அது ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் லெவலுக்கு வந்துடுவார். ஏன்னா எடப்பாடி விழுந்துட்டார்ல, அண்ணாமலையே ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. நாடார் போட மாட்டான், முக்குலத்தோர் போட மாட்டான், நான் வன்னியர் போட மாட்டான், நான் வெள்ளாள கவுண்டர் போட மாட்டான், இந்த ஓட்டெல்லாம் சீமான் அண்ணாவுக்கு பேருன்னு அமித்ஷா கிட்டே ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டாரு. நட்டாட்டை கொடுத்துட்டாரு, பிஎல் சந்தோஷத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். அதைத்தான் அவர் விலைக்கு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இது உண்மைதான். சீமானே வருத்தப்படக்கூடாது, என் தம்பி சீமானே வருத்தப்படக்கூடாது. நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஆர்கே நகரில் ஜெயலலிதா அம்மையார் இறந்ததும் எலெக்ஷன் வருது, பிஜேபியா நாம் தமிழரான்னு. அப்போ நான் சொல்கிறேன், ஜெயலலிதாட்ட இருந்த தமிழ் தேசிய வாக்குகளுக்கும் ஜெயலலிதாட்ட இருந்த இந்துத்துவ வாக்குகளுக்கும் பாஜகவும் சீமானும் போட்டி போடுறாங்கன்னு. அப்போ சீமான் தம்பி கலைக்கோட்டுவது என் தமிழன் டிவி அவரை நிறுத்தினாப்புல. இவங்க தமிழிசை அம்மையார், பாஜக, நாகராஜன் நாடார் சமூகத்தில் ஒரு முக்கிய தலைவர், ஒரு கட்டத்தில் எனக்கு மேடை அமைச்சு தந்தவரே கருநாகராஜன் தான். அங்கே பாஜகவில் யாரெல்லாம்? பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை, இலகணேசன், கச்சராஜா, வானை சீனிவாசன் இவங்கெல்லாம் முக்கிய பாஜக தலைவர்கள். சீமான் தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நாம் தமிழர் கேடர்ஸை கொண்டு இறக்குனார். சீமான் பாஜக மிஞ்சிட்டார். நான் யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் குறை சொல்வதுக்கோ விரும்பலை. யதார்த்த ரிசல்ட்டு சீமான் தேசிய கட்சியான ஆளுங்கட்சியான பாஜகவை மிஞ்சிட்டாரு ஆர்கே நகரில். இதையும் மீண்டும் பாண்டே, ஜேபிசி ஸ்ரீராம், ராஜகோபாலன்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சகோதரர்கள் தான், பட் உண்மையை பேரை சொல்லி சொன்னால் தான் உண்மை உரைக்கும் நிறைய பேருக்கு. அடுத்து மக்களவை தேர்தல், சீமான் 3.8 எடுத்தார், ஒரு சீட்டும் ஜெயிக்கல. பிஜேபி எடப்பாடி கூட சேர்ந்து 3.7 எடுத்தாங்க,
சீமானை விட 0.1% பிஜேபிக்கு ஓட்டு குறைவு. வரலாறு உண்மை. ஜேவிசி சிர்ராம், ராஜகோபாலன்ஜி, ரங்கராஜ் பாண்டே உண்மை. ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? இதெல்லாம் ஒன்றும் தெரியாது சொன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். மோசடி வேலைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது. தரவிலின் அடிப்படையில் நிற்கணும். மோடிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும். அடுத்தால 2021 சட்டமன்ற தேர்தல், அங்க 6.8% ஓட்டு சீமான் வராரு. 2.7%க்கு எல்முருகன் தலைமையில் உள்ள பிஜேபி போயிட்டு 4 எம்எல்ஏக்கள் ஆனால் வந்திருக்காங்க. அதில் அது கூட்டணி இதில் வர்றாங்கங்க. சீமான் கூட்டணி போகாமல் தனிச்சு போகிறாங்க. பலம் தானங்க முக்கியம். இப்போ 4 எம்எல்ஏ மாட்டுறாங்க. இப்போ நிச்சயமா கலைஞர் காலத்திலே 7% ஓட்டு எடுத்த பாஜக இலகணேசன் தலைமையில் 4 எம்எல்ஏ வந்தாங்களே, அது 2001. அதுலேருந்து இது என்ன பிரயோஜனம்? ஒரு தேசிய கட்சிக்கு இது 6.8 சீமான் எடுத்திருக்கிறாரு. இவங்க 2.7 போயிட்டாங்க. நிச்சயமா. அடுத்து அப்போ முருகனுக்கு சாதனைப்பா, 4 எம்எல்ஏ முருகன் கொண்டு வந்துட்டாரு. ஒன்று அருந்ததி சமூகத்தை சேர்ந்தவர் 4 எம்எல்ஏ சாதனை படைச்சதை ரவீந்திரன் மறைச்சிட்டாருன்னு ரங்கராஜ் பாண்டேயும் இது ஜேவிசி சிர்ராமும் ராஜகோபாலனும் ஆடக்கூடாது. ஒத்துக்குப்பா, 4 எம்எல்ஏ வந்துட்டுப்பா. நான் ஓட்டு கணக்கில் தான் வந்துட்டு இருக்கிறேன். அரசியல் பலத்தில் நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அரசியல் பலத்தை தான் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்து அண்ணாமலை வரார். எலெக்ஷன் நகர்ப்புற உள்ளாட்சி. நான் சொன்னா இல்லையா? நாம் தமிழரோட பிஜேபி, நான் தமிழரோட பிஜேபி மேலே வரும். என்ன நாடாரு சீமானை சப்போர்ட் பண்ணுறான்னு சொல்லக்கூடியவங்களாம் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கப்பா. நான் சொன்னா இல்லையா? ரெக்கார்டு இருக்கு. யார்கிட்ட ரெக்கார்டு இருக்கு? ஆதனில் மாதேஷ்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. டெல்லி ரிசோர்ட்ஸோட, டெல்லி பணபலத்தோட அண்ணாமலை தான் 3வது வருவார். சீமான்ட்ட அமைப்பு பலம் இல்லைன்னு நான் சொன்னேன். நிச்சயமா. அடுத்து அண்ணாமலையே சவால் விட்டார். சீமான் சில சவால்லாம் போச்சு, அதை தவிர்த்திருக்கலாம். அது விரும்பத்தகாத சவால்கள். 2024 மக்களவைத் தேர்தல், சீமான் மக்களவைத் தேர்தலில் பிஎம் கேண்டிடேட் இல்லாமல், பணபலம் இல்லாமல் 8% எடுத்தது இந்தியாவிலே பெரிய சாதனைன்னு மோடி நினைக்கிறாரு. சீமான சிஎம் கேண்டிடேட்டாட்டே 26 ப்ரொமோட் பண்ணலான்னு மோடி நினைக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே நோட் இட் உண்மை. ராஜகோபாலன் நோட் இட் உண்மை. ஜேவிசி சிர்ராம் நோட் இட் உண்மை. இந்த சாதனை படைச்ச சீமான சிஎம் கேண்டிடேட்டே 1-to-1 கொண்டு 26 ப்ரொமோட் பண்ணலான்னு மோடி நினைக்கிறார். பிஎம்ஓ நினைக்குது. ரங்கராஜ் பாண்டே இதை மறுத்து பேசிருங்க பார்ப்போம். சசிகலா விஷயத்தில் தோத்த மாதிரி தோக்க நேரிடும். ஆனால் இதில் 50% தான். சீமான் ஏபிசிடின்னு அதிமுக ஏடிஎம்கே எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, டிஎம்கே எதிர்ப்புன்னு இருக்காரு. அல்லது சசிகலா மேட்டரில் எல்லாத்தையும் தலைகளை தூக்கி போட்ட மாதிரி சவால் விட்டுருவேன். இப்போ சீமானே ஒத்துக்கிடாத போது நான் எப்படி சவால் விட முடியும்? அல்லது ரங்கராஜ் பாண்டே அடித்து தள்ளிட்டேன் சசிகலா மேட்டரில், யார் எல்லாமோ அடித்து தூக்கி கரெக்டாக நம்ம சொன்னது பிஎம்ஓட்ட எடுபட்டு நம்ம கருத்து தான் சரின்னு மோடி எடுத்துக்கிட்டாருன்னு ராஜகோபாலன், ஜிவி ஸ்ரீராமன் எல்லாமே நீங்கள்லாம் மோடி கிட்ட என் விஷயத்தில் என் கருத்தில் தோற்றவங்க தான். என்கிட்ட இல்லை, தனிநபர் அல்ல, கருத்தில் தோற்றவங்க தான். இந்த கருத்துலையும் மோடிக்கு சீமான் தாங்கிறதுலையும் தோற்று போவீங்கப்பா பார்த்துன்னு சொல்லியிருப்பேன். சீமான் தெளிவாக தனிச்சு போட்டியிடுது. ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அண்ணா திமுகவை எதிர்த்து போட்டியிடுறாரு. கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடை பற்றி பேசுகிறாரு, பொள்ளாச்சி சாராய சாவை பற்றி பேசுகிறாரு, அதிமுக அமைச்சர்கள் ஏன் இல்லைன்னு பேசுகிறாரு. ஈரோடு கிழக்கில் கிடைச்ச 16 தனக்கு ஜம்பிங்காக வரும்னு நம்புகிறாரு. பெரியாரை போற்றோம்னு பெரியாருக்கு எதிரான தந்தை பெரியாருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தில் உபே சாமிநாத ஐயர், பாரதியார், பரிதிமால் கலைஞன், ரெட்டைமலை சீனிவாசன், ஐத்தியதாசன் பண்டிதர் இவங்கெல்லாம் முன்னிறுத்தி மக்கள் மனசில் நாம் அப் டு 20% ஓட்டு வர வருவோம்னு நினைக்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே 20% ஓட்டு வர வருவோம்னு சீமான் நினைக்கிறாரு. ராஜகோபாலன்ஜி சீமான் 20% ஓட்டு வர வருவோம்னு நினைக்கிறாரு. ஜேவிசி சிர்ராம்ஜி 20% வருவோம்னு நினைக்கிறாரு. மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டில் சீமான் முதன்மையாக இருக்கிறார். இதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சீமான் அதில் தயாரா இல்லை. அடுத்து தான் ரியல் பாயிண்ட். 2024 அண்ணாமலை 11.4% ஓட்டு கொண்டு வந்துட்டார். இப்போ தான் பிஜேபி பலத்தை நிரூபிச்சிருக்காங்கன்ற இடத்துக்கு வரீங்களா சார்? அண்ணாமலை தான் சீமான் பிஜேபி கம்பேரிசனில் சீமானை தாண்டி ஓட்டு எடுத்திருக்கிறாரு. நான் சீமானுக்கு ஓட்டை மதிக்கிறேன். பட் லிட்ரலி தாமரையில் 11.4 எடுத்துட்டாரு. தாமரையில் 3.7 தான்
தமிழிசை அம்மையார் எடுத்தார். தாமரையில் 2.7 தான் இவர் எடுத்தார், எல்முருகன் 4 சீட்டு வந்துட்டுப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன். தாமரையில் பொன்னார் 5.5 தான் மேக்சிமம் எடுத்தார், தாமரையில் 11.4 எடுத்துட்டாரு. தமிழ் தேசியம் இந்துத்துவா கம்பேரிசனில் அண்ணாமலை தான் எடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை எண்ணத்துக்கு மீறி ஒரு கூட்டணி அமைஞ்சுன்னா ரங்கராஜ் பாண்டே நோட்டிட், டெல்லி ஸ்ரீராம், டெல்லி ராஜகோபாலன் நோட்டிட், ஜேவிசி ஸ்ரீராம் நோட்டிட். பாஜக இந்த 18% ஓட்டுல சீமான் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவார். பெரும் பகுதி சீமான் குளம். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜுக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு இணங்க இந்து நாடார்கள் ஓட்டு, முக்குலத்தோர் ஓட்டு, நான் வன்னியர் ஓட்டு, நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு, என் பிராமணர்கள் ஓட்டு மெயினா, பிராமணர்கள் ஓட்டு மெயினா. எத்தனையோ பிராமணர்கள் என் ஃபாலோவர்ஸ் எல்லாமே எடப்பாடி சிஎம்மா சொன்னால் நாங்கள் சீமான் அண்ணாவுக்கு ஓட்டு போடுவோன்னு சமூக வலைத்தளங்களில் கதறுத. கண்ணை மூடிட்டு கருத்து குறவர்களாட்டு ரங்கராஜ் பாண்டேயும் ஜேவிசி ஸ்ரீராமும் ராஜகோபாலன் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவங்க பேரெல்லாம் சொல்லாதீங்கப்பா சொல்லாதீங்க பண்ணி கூட என்கிட்ட நிறைவேற்றி சொல்கிறாங்க. நான் யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது. கருத்தியல் உங்கள் கருத்தியல் தவறு, என் கருத்தியல் சரியாக இருக்கும். சசிகலா இதில் அடித்த மாதிரி உங்களெல்லாம் கருத்தியெல்லாம் அடிக்க முடியும் என்னால். நம்பிக்கையில் தான் சொல்கிறேன், கான்ஃபிடண்ட்டாக தான் சொல்கிறேன். பட் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது எடப்பாடி இல்லைங்கிற மட்டும் தான் சொல்ல முடியும். சீமான் தனிச்சு போகிறாருன்னு சொல்கிறவரை நான் காயப்படுத்த விரும்பலை. நிச்சயமாக சார். தமிழக அரசியல் களத்தில் பலருமே சொல்லாத தகவல்கள் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.